போயிருக்கீங்களா நீங்கள்? கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இங்கேயா? Nghe bóng. போட்டு உள்ள இதுக்குள்ள யாரும் பார்த்தா இதை பிடிங்கிட்டு போயிடும். பேசிக்கிட்டே இருக்கல வந்துருச்சு. இப்போதான் எங்கள் அப்பா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நம்ம ஊர் கானகத்தன்கிட்ட வந்து போவாங்களாம் ஸ்கூல் படிக்கல, ட்ராக்குக்கிட்ட போய் வந்து கோயிலெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்களா, ஏதாச்சும் ஒன்று ரெண்டு விழுந்து கிடக்கிற சின்ன பிள்ளையில. அது வந்து இப்போ பேசிக்கிட்டே இருக்கையில பெருசாக தெரிஞ்சிச்சு. ட்ரெயின் நேரம் நின்றுச்சு. நின்றுங்க அப்புறம் போய் விஜய் தூங்கிட்டு வந்துட்டான். நாங்கள் சின்ன பிள்ளையில ஒரு தடவை எடுத்துகிட்டு வந்தது வீட்டில் இருக்குது. இப்போ நாங்கள் வீடு வந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணல, க்ளீன் பண்ணல, அங்கே காமிக்கிறேன். சின்ன பிள்ளையில வந்து ஒரு 2-3 எடுத்துகிட்டு வந்தோம். இது மாதிரி தான் கோயிலாக ட்ரெயின்லேருந்து விழுந்தது. அது வீட்டில் இருந்தாச்சு பேக் பண்ணி. இப்போ பெருசாக தூக்கிட்டு வந்துட்டாங்க. கரெக்டாக ட்ரெயின் நின்றுன்னு அதாச்சும் என்ன பண்ணுறேன்னு தெரியல. அது சாதிச்சு அப்படின்னா சாதிச்ச மாதிரி தானே. இப்போதான் பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னேன்னா. சின்ன வயசில் ஒரு தடவை அப்படி தான் எடுத்திருக்கேன். எப்படின்னா இந்த மாதிரி தான் ஏதோ ஒரு நாக்பூருக்கு முன்னாடியே ஒரு ட்ரெயின் நின்றுச்சு. அப்போ நிற்கும் போது சிக்னல் கிடைக்காம, அது ஆக்சுவலாக என்னென்னா 2 இன்ஜின் மாறுற இடம்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த இது போடுவாங்க இல்லை மலையில் ஏறுறதுக்கு. அந்த இடத்துல என்னென்னா எல்லாருமே இறங்கி நின்னாங்க, ரொம்ப நேரமாக நிற்குதுன்னு. அப்போ நிற்கும் போது என்னோட ஒரு அண்ணன் நின்னார். அவர் வந்து இந்த பாரு ஏதோ கோல் அப்படின்னு காமிச்சிருவோம். ஆமாம் கோல் வச்சுட்டு அப்புறம் அவர் எனக்கு ஒன்று கொடுத்தாரு, அவர் ஒன்று வச்சுக்கினாரு. அவர் நாங்கள் 2 பேரும் எடுத்துகிட்டு வந்தோம். அது இன்னும் வீட்டில் இருக்கும். வேறு யாரும் பார்த்தாங்கண்ணே இதே வந்து எடுக்கிறாங்க. அது எப்படியும் சும்மா தான் கிடக்க போகுது. அது வேறு அரசங்க இருப்பாங்க. இந்த பக்கத்தில் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் செல் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு பேக்கில் போட்டு பொறுக்கிக்கிட்டு போய் உடைச்சிட்டு போயிட்டு அப்புறம் மறுபடியும் மண்ணை குழச்சி மண்ணை தலையில் வச்சுருப்பாங்க. அப்புறம் அந்த அடுப்பில் எடுத்து போட 4 நாள். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ட்ரெயினோட ஸ்பீட் செக் பண்ண போகிறோம். 110 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 107. நைட் ஆயிடுச்சு. விஜயவாடாக்கு அப்புறம் இப்போ பலார்ஷால வந்து நிற்கிது. ஸோ யூஸ்வலி அங்கேருந்து டெல்லியிலேருந்து வரும்போது தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் நைட்டில் வரும். சாரி நைட்னு சொல்கிறேன், ஈவினிங் வரும். இங்கேருந்து போகும்போது சென்னையிலேருந்து டெல்லி போகும்போது காலையில் ஒரு 6 மணி 7 மணி அந்த மாதிரி சம்திங் வரும். ஸோ இங்கே வந்து பிரெட் ஆம்லேட் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டில் எல்லோரும் வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் இந்த பலார்ஷாங்கிற ஸ்டேஷன் வந்து quite familiar with Tamil peoples who go to Delhi. இது எதுக்குன்னு சொல்லு. ஏன் மண்டே உடைக்க வேணும்? இது வந்து ஏதோ உடைப்பாங்க. இதை எடுத்து எதுவும் இல்லை. இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு எமர்ஜென்சி அப்படின்னா இந்த ஹேமரை எடுத்து, இதில் ஃபுல்லாக கண்ணாடியாக தானே இருக்குது, இப்போ கண்ணாடியை உடைப்பாங்க. கண்ணாடியை உடச்சி அப்புறம் எமர்ஜென்சி எக்ஸிட் மாதிரி அதில் யூஸ் பண்ணிக்குவாங்க. அதுக்கு தான் தண்ணி பிடிக்கிறாங்க லட்சோ, அப்போ டைம் எடுக்கும். அதில் ஒரே ஒரு ரெட் கலர் தெரியும் பின்னாடி, அந்த ரெட் கலர் க்ரீனில் மாறினா தான் ட்ரெயின் எடுப்பாங்க. இப்போதைக்கு ஏன் எடுக்காமல் வச்சுருக்காங்கன்னா இப்போ தண்ணி ரொப்பிக்கிட்டு இருப்பாங்க.
எங்கள் ட்ரெயினுக்கு பின்னாடி நிற்கிற ட்ரெயின் இப்போ நான் காமிச்சேன்லாம் அந்தமான் எக்ஸ்பிரஸ்னு இருந்துச்சு. இது வந்து என்னென்னா சென்னை சென்ட்ரல்லேருந்து கட்ரா போகுது, டைரக்ட் டு கட்ரா. இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறேன், அப்புறமா க்ரீன் ஆயிடுச்சு, ட்ரெயின் கிளம்ப போகுதுன்னு அர்த்தம். லட்சு ஏறிட்டேன் பயந்து போய். ட்ரெயின் போயிடுச்சுன்னா க்ரீன் ஆனோடனே ஏறிட்டேன். ஹார்ன் அடிச்சிட்டாங்க, ட்ரெயின் கிளம்ப போகுது. இப்போ எல்லா பைப்பையும் தளர்த்தி விடுறாங்க. ஏசி பண்ணாரோம். இப்படி தான் தண்ணி ரொப்பிட்டு ஒருத்தர் வந்து பைப்லாம் கனெக்ட் பண்ணிட்டு போவார், இன்னொருத்தர் வந்து பைப்லாம் கலட்டி விடுவார். அந்த மாதிரி தான் இங்கே பண்ணுறாங்க. இப்போ அவர் கூட ஹை காமிச்சோம். ஸோ இதுக்குன்னு ஒரு டீம் இருக்குது, டே நைட் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க வாட்டர் ரீஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ ஏன் நான் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஷன் சொன்னால் பல்லார் ஷாலை வந்து வாட்டர் ரீஃபில் பண்ணுறாங்க, அதனால் இம்பார்ட்டண்டான ஸ்டேஷன். ரொம்ப நேரம் நிற்கும் இங்கே தண்ணி ரீஃபில் பண்ணுறதுக்காக, ஆல்மோஸ்ட் 20 minutes. ஸோ காய்ஸ், ரொம்ப சத்தமாக இருக்குல்ல. ஆக்சுவலாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி ஆச்சு. ட்ரெயின் ஃபுல் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்க போல், செம்மையாக வைப்ரேஷன், தூங்கவே முடியல, அந்த மாதிரி செம்ம ஸ்பீடாக போகுது. நான் அந்த பக்கத்து அது எப்படி நம்ம அந்த வைப்ரேஷனை உணர முடியும்னா, நம்ம வந்து அப்படியே அந்த 2 பெட்டி ஜாயின் ஆகிற இடத்துல நின்று நம்ம பார்த்தோம்னா அந்த அடுத்த பெட்டி வந்து பயங்கரமாக ஆடும். அந்த பெட்டியில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோதான் தெரியாது, ஆனால் இந்த பெட்டியிலேருந்து அந்த பெட்டியை பார்க்கும்போது நல்லா ஆடுறது தெரியும். அதை காமிக்கிறேன். கரெக்டாக நாக்பூர் ஸ்டேஷன் வந்திருக்குது. எதுவும் வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஒன்றும் கடை இல்லை. செம்ம க்ரௌடடாக இருக்குது, செம்ம க்ரௌடு. இந்த மாதிரி க்ரௌட் நான் பார்த்ததே இல்லை நாக்பூரில். நைட்டில் வந்துடும். எங்கே தான் போகிறாங்களோ. எங்கடா போகிறாங்க இவங்கெல்லாம்? டேய் எங்கடா போகிறாங்க? எங்கடா போகிறீங்க எல்லாரும்? எங்கே போகிறான்? இந்த அப்புறம் எங்கே போகிறான்? டே அவளை எங்கே போகிறான்? இவளை எங்கே போகிறான்? எதுக்குடா வரீங்க இவங்கெல்லாம்? எதுக்கு வராங்க இவங்கெல்லாம்? என்ன ஒரு இதாக இருக்காங்க கூட்டம் கூட்டமாக. இந்த ரயில்வே டோர் இருக்குல்ல, அது க்ளோஸ் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன். நல்லா அழுத்திக்கிட்டு பூட்டு அவ்வளோதான், ஓப்பன் ஆகாது. இந்த சைடு இருக்கிறத சும்மா சாத்திடுவோம். இதுதான் போபால். இந்த போபால் தான் விஷவாயு தாக்கப்பட்ட ஊர். காலையில் டே 2 காஃபி வாங்கியாச்சு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரெட் ஆம்லெட் வாங்கிட்டு சாப்பிட போகிறேன். விஜய் இன்னும் தூங்குறான்.
அவன் இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கான். இப்போ டைம் என்ன? இப்போ டைம் வந்து 8:55. நான் வந்து காஃபி குடிச்சிட்டு இந்த இருக்க பிரெட் ஆம்லெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பக்கத்தில் யாரோ ஹெட்ஃபோனே போடாமல் வீடியோ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது இதிலலாம் வரும். பப்ளிக்கில் எப்படி இருக்குன்னு கூட தெரிய மாட்டேங்குது அவங்களுக்குலாம். சரி என்ன பண்ணுறது, 2 பிரெட் இருக்குது, ஒரு ஆம்லெட் இருக்குது. அந்த பலாஷாவில் வாங்கினது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. 3 பிரெட் இருந்துச்சு, 2 ஆம்லெட் மீன்ஸ் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. 3 பிரெட்டு 2 எக் இருந்துச்சு. அதுவும் 50 தான், இதுவும் 50 தான். இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், ரயில்வே பிரெட் ஆம்லெட். இன்னும் பிரெட்டெல்லாம் உதிருது, அவ்வளோ குவாலிட்டியான பிரெட் இல்லையே. ஓகே, ஆனால் 50 rupees இஸ் காஸ்ட்லி தான். 50 rupeesக்கு ஒர்த் இல்லை. 30 சொன்னா ஓகே அப்படின்னு விட்டுக்கலாம். இட்லி பொங்கல்லாம் இருக்கும். இட்லிலாம் சும்மா வாங்கி வைக்க முடியாது, அதுக்குள்ள தொட்டுக்கலாம். அது நம்ம மாதிரி அளவுக்கு சுத்தமாக இறங்காது. இட்லியே சாப்பிடாத ஆள் இருப்பாங்களோ, வா இட்லி கிடைக்குதுங்க வாங்கி சாப்பிடணும், அவங்க வேணால் சூப்பராக இருக்குன்னு சாப்பிடுவாங்க. ஏன்னா முன்ன பின்ன டேஸ்ட் பண்ணாதவங்க. பொங்கலும் அதே மாதிரி தான் இருக்கும். பார்த்தாவே நமக்கு சாப்பிட பிடிக்காது. வேறு என்ன இருந்துச்சு, பூரி சப்ஜி இருந்துச்சு, அதெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. வேறு டோக்லா வந்து குஜராத்தி ஃபுட்டு, அதெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ அதெல்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம். சரி பிரெட்டை மட்டும் ஈஸி, எங்கே இருந்தாலும் அவ்வளோ ஒன்றும் மோசமாக ஆயிட போகிறது இல்லை, அதனால் இதை சூஸ் பண்ணது. முட்டைக்காடு அங்கே ஒரே ஒரு மரம். அங்கே 3 பிரெட் வச்சாங்க பலாஷால. அது விஜயவாடாவோ? ஓ சாரி, பலாஷன் தப்பாக சொல்லிட்டேன். நாங்கள் அங்கே விஜயவாடா. பலாஷா நைட்டில் இருந்துச்சு. இந்த ட்ரெயின் வந்து டைமிங்லாம் வேறு மாதிரி இருக்குமா, எனக்கு மறந்து போயிடுச்சு. என்னோட தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் வரும், அதனால் அது எங்களுக்கு எந்த டயத்தில் எந்த ஸ்டேஷன் வரும்னு தெரியும். இதில் அப்படி இல்லை. கண்ணாடி கிளார் அடிச்சுட்டு இருக்கு. காலையில் 10 மணி எப்படி இருக்கு பாருங்க கிளைமேட். வறண்டு போய் கிடக்குது இந்த சைடெல்லாம். டைம் என்னது, 12:20 ஆகும். 12:18. ஆமாம், ஜான்சி வர டைம் ஆயிடுச்சு. இங்கே டீயாக உள்ளே போயிட்டு வச்சுருக்காங்க. இல்லை, ஜான்சி வந்துருச்சு. ஜான்சியாக தான் இருக்கும் அது. ஏன்னா ஒரு 15-20 நிமிஷம் முன்னாடியே வர வேண்டிய ஸ்டேஷன். நான் வரல, லேட்டாக போயிட்டு போகிறேன். பரவாயில்ல, இதுக்கப்புறம் முடிச்சிடுவாங்கள. ஆமாம், அதை சொன்ன இடத்துக்கு போயிடுவாங்க. என்ன சொல்லியிருக்காங்க ட்ரெயினில்? இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தியா? இது ஜான்சி ஏ கேபினாக இருக்கும். அதுதான் நம்மளோட ஜான்சி. பேர் மாற்றிட்டாங்க, வீராங்கனா லட்சுமி. இங்கே அந்த போர்ட்டு செம்ம சூடு. அடுத்த அங்கே டெல்லியில் வேறு அங்கே ரெட் அலர்ட்டான். ரொம்ப கொடுமையாக போகுது என் நிலைமை. காய்ச்சி போய் கிடக்கு.
லோக்கோ ட்ரிப் ஷர்ட். என்ன வாங்குவோம்? ரெட் ஆம்லெட் தான் இருக்குது. இங்கே ரொம்ப உப்புமா மாதிரி நம்ம வச்சுருக்காங்க, சமோசா வச்சுருக்காங்க. இப்போ இது நிஜாமுதீன் தான் போகுது. எர்ணாகுளம்ல எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன தெரியுமா, எனக்கு தெரியும். ஆனால் நம்ம ஊரில் இருக்கிறவங்களாம் அதே வெயிலுன்னு சொல்லுவாங்களா. அப்போல்லாம் இதெல்லாம் ஒரு வெயிலா, சாயந்தரம் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். இன்னி இருக்கு இங்கே ஃபுல் டைம் பயங்கர வெயில். இப்போ வெளியில் வந்து கொஞ்ச நேரத்துக்கு செம்ம வெயிலாக இருக்கு. உள்ள இருந்து ரத்தம்லாம் சூடாகுது. சரிவா, இங்கிட்ட போவோம், அங்கிட்டே போகிறோம். இந்த ஸ்டேஷன் பேர் தான் ஜான்சி ஸ்டேஷன் முன்னாடி சொல்லுவோம். ஆனால் 2022க்கு அப்புறம் இதை வந்து என்னது ஜான்சி வீராங்கனாவா, லக்ஷ்மி வீராங்கனான்னு பேர் மாற்றிட்டாங்க. ஒரிஜினல் பேரே வச்சுட்டாங்க. ये लगा ऑनलाइन करो फटाफट जल्दी करो। तो एक और 10 रुपये चाहिए ना भैया, ये और 10 रुपये देंगे इनको। कितने का? 5 रुपये ज़्यादा ठंडा के लिए. 10 रुपये ज़्यादा. ₹5 ஜாஸ்தியாக விற்கிறாங்க ஒரு பாட்டிலுக்கு. 20 ரூபாமா. அப்போனா இந்த ஐஸ்கிரீம்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம்னு சொல்லி விலை ஜாஸ்தியாக வைப்பாங்க போல. நம்மளோடது ₹100 கொடுத்தது. ஆனால் அதில் என்ன வாங்கணும், 2 பாட்டில் தண்ணி கேரளா ஒரு 30 ரூபாய்க்கு வாங்கணும். அப்போ எவ்வளோ ஆயிடுச்சு? 30 60 ரூபாய்க்கு 60 ரூபா கட் பண்ணிவிட்டு 40 ரூபா கொடுத்தாங்க. 30 ரூபா கொடுத்தாங்க. 30 ரூபாய் கொடுத்தாங்கன்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, தண்ணி வந்து நாங்கள் சில்லுன்னு கொடுத்துருக்கோம், அதனால ஒரு பாட்டிலுக்கு 5 ரூபா எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் போய் எங்களுக்கு சில்லவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் தண்ணி வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் நம்ம ஊரில் அப்புறம் பாலுக்கே 3 ரூபா ஜாஸ்தியாகிடுச்சு கொள்ளடிக்கிறது ஒரு கடையில். அதெல்லாம் பண்ணவே கூடாது. கன்சியூமர் கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணால் தெரியும். நான் வச்சிருக்கேன்லாம் கை அந்த இடத்துல என்னால் வைக்கவே முடியல. சூடாலாம் காற்று வருது, வெயிலும் அடிக்குது. அப்படியே நெகம்லாம் அப்படியே கடுக்குது. நாள் வேலை. Too much pollution, or we can call it as cloud making.